ஓகே, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் குட்டிஸ் யூடியூப் சேனல் அண்ட் நான் தான் உங்கள்கிட்ட. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் சர்வர், அதாவது கொள்ளை எஸ்எம்பின்ற சர்வர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் ப்ளே வீடியோ. நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, அந்த எஸ்எம்பி தான் இது. இந்த எஸ்எம்பியோட ஓனர் நேம் வந்து கிரேசி கில்லர். அப்புறம் இந்த எஸ்எம்பியில் இருக்கிற எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுன்னுக்குறாங்க. நம்ம இந்த எஸ்எம்பியில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்டீவோட ஸ்டாச்சு தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எம்பியில் இப்போதைக்கு என்னலாம் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சைன் போர்டில் இருந்துச்சு, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, அதாவது எ மேன் ஹூஸ் நேம் வாஸ் ஸ்டீவ் இஸ் அ பிளேயர், அதாவது யார் இந்த கேமோட பிளேயர், அவங்க பேர் வந்து ஸ்டீவ் அப்படின்னு. இது வந்து ஒரு மீட்டிங் ஏரியா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நார்மலாக பேச முடியாது. சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ இப்போ என்னதுன்னு கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து நோட்டீஸ் போர்டு. அதாவது இந்த வீடியோ வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வரில் என்னென்ன இருக்குது, அதாவது ஒரு இன்ட்ரோ மாதிரி. இந்த சர்வர் வந்து ஏப்ரல் 18 இல்லைன்னா ஏப்ரல் 24 ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து என்டர்மேனோட ஸ்டாச்சு. இதோட இந்த ஹிஸ்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அ மேன் ஹூ கேரிஸ் அ பிளாக். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வேறு ஒரு வழியில் போவோம். அங்கே இருக்குது கேஸ்ட்டு தானே. அப்புறம் இந்த எல்லோ கலர் பிளாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் வைக்கிறதுக்கான இடம், 10x10 லேண்ட். நெக்ஸ்ட்டு இதோட கான்செப்ட் வந்து கிங்டம் 1 கிங்டம் 2ன்னு 2 இடம் இருக்கும். கிங்டம் 1ல் ஒரு 6 பேர், கிங்டம் 2ல் ஒரு 6 பேர் இருப்பாங்க. நான் வந்து கிங்டம் 2. இதோட ஹிஸ்ட்ரி வந்து மேப் விச் ஃப்ளைஸ் இந்த எல், அதாவது நரகத்தில் பறக்கிற ஒரு மிருகம். அப்புறம் நம்ம திரும்பி பேக் டு கதைக்கு வருவோம். அதாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் கிங்டம் 2ல் இருக்கிறேன். அப்புறம் இன்னும் 6 பேர் கிங்டம் 1லலாம் இருப்பாங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவும் மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே க்ரீப்பரோட ஸ்டாச்சு இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ மேன் ஹூ டெஸ்ட்ராய்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி இஸ் வெரி புவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த இடம். இது வந்து வித்ட்ரா பண்ணுற இடம், வித்ட்ரா. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஓப்பன் ஆகல, அதனால என்னன்னு தெரில. அப்போல்லாம் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே #ஷாப் அப்படின்னு இந்த சர்வரில் போட்டோன்னா, நம்மளை வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட் மாதிரி ஷாப்ஸ்குள்ளே கூட்டின்னு போவோம். இந்த சன்ஃப்ளவர் கிளிக் பண்ணால் நம்மக்கிட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இப்போதைக்கு இந்த சர்வரில் என்கிட்ட தான் காசு அதிகமாக இருக்குது. அது சர்வர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. அது ஓனருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இப்போ ஃபுட்டு கிளிக் பண்ணால் ஃபுட் செக்ஷனுக்கு போவோம். அந்த மாதிரி எந்த செக்ஷன் வேணும் அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ளே போவோம். இது சிபிஐ. இவரும் இதில் ஒரு மெம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் பேர் வந்து சிபிஐ மான்ஸ்டர். இப்போதைக்கு இந்த எஸ்எம்பியில் பில்ஸ் அப்புறம் ஷாப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சர்வர் வந்து 24/7. அப்புறம் வந்து இப்போ அந்த சிபிஐ மான்ஸ்டர்ன்றது நமக்கு வணக்கம் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு நம்ம இப்போ ரெக்கார்டிங் பண்ணுக்கிறோன்னு தெரியும். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, எங்கங்க இங்கே தான் வந்தான். இந்த பின்னாடி இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனை கிளிக் பண்ணோன்னா நம்மள ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும். அதுவும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பிவிபி அரீனா. யூஸான பேஸ். இங்கே தான் எல்லோரும் பிவிபியெல்லாம் போடுவாங்க. பிவிபியில் ஜெயிக்கிறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. கிங்டம் 1க்கு இங்கேருந்து 4000 பிளாக்ஸ் தள்ளி போகணும். கிங்டம் 2க்கும் அதே தான், இங்கேருந்து 4000 பிளாக்ஸ் தள்ளி போகணும். இங்கே கிங்டம் 1 மெம்பர்ஸ்லாம் உட்காருவாங்க, இங்கே கிங்டம் 2 மெம்பர்ஸ் உட்காருவாங்க. இப்போ எம்எஸ் தமிழர்ன்ற ஒருத்தர் ஜாயின் ஆகிக்கிறாரு. இன்னும் இந்த இடம் மட்டும் லோட் ஆகலை, ஏன்னு தெரில. நெக்ஸ்ட் நான் இங்கே பிவிபிலாம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ போடுறதுனா போடுவேன். அதாவது வீடியோ இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அந்த வீடியோ கிடச்சதுன்னா நான் போடுறேன். இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ செத்துட்ட பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்களேன். இந்த எஸ்எம்பியில் இப்போ நான் டை ஆகிட்டேனா, இப்போ நான் டை ஆன இடத்துல பாருங்கள் ஒரு செஸ்ட்டு வந்துச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அந்த செஸ்ட்டில் என் லூட்டெல்லாம் அப்படியே இருக்கும். நான் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா என் பொருளெல்லாம் கேதர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அந்த செஸ்ட்டில் கிளிக் பண்ணோடனே நம்ம ஐட்டம்ஸ்லாம் திரும்பி வந்துடும். ஐயோ, இங்கே வேறு ஸ்பான் ஆகிற இடம் தான் இது. திரும்பி அங்கே ஸ்பான் ஆகிற இடம் இல்லையா, கோஆர்டினேட்ஸ் பார்க்கலையே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே இந்த வழி எப்படி போகணுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். அப்புறம் நான் ஏன் இத்தனை நல்லா வீடியோ போடாமல் இருந்தேன்னா, ஏன்னா நம்ம இது மாதிரி மைண்ட் கிராஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதில் குட்டி கோபாலுக்கு ஏன் மைண்ட் கிராஃப்ட்னா பிடிக்கலன்னு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஒரு அயன் ஃபார்முக்கு வீடியோ எடுத்தேன், வீடியோவும் ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த அயன் ஃபார்ம் இருக்கிற வில்லேஜஸ் மொத்தமே செத்து போயிட்டாங்க. அயன் ஃபார்ம் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்கே ஒரு கேவ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கேவ் யாருக்குமே தெரியாது போலகுது. அப்போது இதில் நம்ம நிறைய லூட் எடுத்து ஷாப்ஸில் செல்லும் பண்ண முடியும், அப்புறம் நம்மளும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நல்ல ஐடியா. கரெக்டாக இது வந்து இந்த பிவி பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம சுற்றி போயிடுவோம், ஏன்னா நமக்கு வழி தெரியாது. இப்போ நம்ம அந்த சர்வர்குள்ளே தான் போய் ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் நான் அந்த மைண்ட் கிராஃப்டியான அந்த மாதிரியான ஓவராகவே ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால தான் நான் இன்னும் 3 months வீடியோவே போடல. ஆனால் நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் இந்த சர்வரோட மூத்த மனுஷர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் உங்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் காட்டலையோ அதெல்லாம் காமிச்சு டன் பண்ணலாம். இது வந்து நோட்டீஸ் போர்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது புது மாதிரி நோட்டீஸிங் வந்து அது அப்படியே எழுதி அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் என்ன காட்டலாம்? அப்புறம் நான் கஷ்டப்பட்டு இங்கேருந்து கிங்டம் 2க்கு ட்ராவல் பண்ணி அதுவும் நடந்தே எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன்னு தெரில. நைட்லாம் ஆச்சு. அதுக்கு அங்கே போய் கிங்டம் 2ஓட கோஆர்டினேட் எடுத்துன்னு வந்துக்கிறேன். கிங்டம் 1 கோஆர்டினேட் தெரில, ஆனால் கிங்டம் 2 கோஆர்டினேட் இதுதான். இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு சைன் போர்டு வைக்கலாமா, ஒரு ட்ரெஸ்ஸர் மாதிரி. இப்போ நம்ம போய் ஒரு சைன் போர்டு பிரேக் பண்ணுவோம். மூத்த மனுஷர் கீழே இருந்துச்சு, அந்த சைன் போர்டு பிரேக் பண்ணுவோம். அவ்வளோதான், கிடச்சிடுச்சு. என்னடா இது சைன் போர்டு கடையில? இப்போ பிரேக் பண்ணி பார்க்குறேன், இப்பயும் கடையில். சர்வர் ஓனர் நீ பார்த்துருந்தானா பாரியா, லைட்டாக சர்வரில் லாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே ஒரு போர்டு இது பிரேக் பண்ணி பார்க்கலாமா? இதுவும் அதே தான். அவ்வளோதான், ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல தான் உட்காருவாங்க. ஃப்ளவர் பிரேக் பண்ணால் கூட அது கையில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என் ஃபோன் லாகா இல்லை சர்வர் லாகான்னு தெரில. நெக்ஸ்ட்டு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப் ஃபயர் கூடாரம். அதாவது ஸ்டார்டிங் இங்கே தான் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கும் இங்கே தான் பண்ணோம். நெக்ஸ்ட் இது நைட் டைமில் நல்லாயிருக்கும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம். இப்போ டே டைம்ன்றதுனால எதுவும் தெரியாது. இப்போ நான் வந்து இந்த வித்ட்ரா பண்ணுற இடம் காமிச்சு பார்த்தீங்களா, அதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு இந்த 2 டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டீவை கிளிக் பண்ணோன்னா நமக்கு எத்தனை எக்ஸ்பி இருக்குதுன்னு காட்டும். அதுவே இப்போ இந்த கேரக்டர் கிளிக் பண்ணால் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு 64.49 இருக்குதுன்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த சர்வர் வீடியோ போட்டுட்டுனா என்னால் இதுக்கு மேலே எல்லா வீடியோவும் திருப்பி போட்டுனே இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கள, அதில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன், மீட்டிங் ஹாலுக்கு முன்னாடி இருக்கிறேன். இந்த ஒயிட்டு பிளாக் எல்லாமே அப்பயே சொல்லிட்டேன் ஷாப்ஸுக்கானதுன்னு. அவ்வளோதான், இப்போதைக்கு இந்த சர்வரில் என்ன இருக்குதோ அது எல்லாமே காமிச்சிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சந்திக்கலாம். ஓகே, பாய்.